கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 28/5/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமும் 31 அதிகாரம் 6 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. The Lord your God goes with you. He will never leave you nor forsake you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நல்ல கால வேளையிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளின்படி ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து ஆண்டவர் பாதுகாக்கிற மாத்திரமல்ல, நம்மை விட்டு விலகாதபடி, நம்மை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இளம் ஊழியத்தை வாலிப வயதிலே செய்வதற்காய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்த யோசுவாவை பார்த்தும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படி உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து கடைசி வரைக்கும் வழுவாதபடி உங்களை நடத்தி காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து இந்த ஜெபத்தை என்னோடு செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் எல்லாரோடும் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தி பாதுகாக்க ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம், வழிநடத்துதல், பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உடைய ஜனத்தோடு கூட இருக்க, மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள் யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், யார் விலகி போனாலும், யார் நேசித்தாலும், யார் நேசிக்காமல் போனாலும், யார் புரிந்தாலும், யார் புரிந்து கொள்ளாமல் போனாலும், விலகாதவரும் கைவிடாதவருமாகிய தேவனாய் கர்த்தர் நம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து காத்து வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். தண்ணீரை போல தழும்பினவனை நீ மேன்மை அடைய மாட்டாய். யார் யாரிடத்தில் சொன்னது? யாக்கோபு தன் சேஷ்ட புத்திரனாகிய ரூபனிடம் சொன்னது. ஆதியாகமம் 49:4. இந்த நாளுக்கான கேள்வி, கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.